வணக்கம். மகர ராசி குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 வருகின்ற 8ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025 புதன்கிழமை மாலை 6:44 குரு பகவான் பெயர்ச்சி பெற்று மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சி பெற்று கடக ராசி புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பெயர்ச்சி பெற்று அமர்ந்து மகர ராசியான உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை தரவிருக்கிறார். மகர ராசி மகத்துவம் நிறைந்த ராசி. இந்த ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்யவும், மற்றவர்களை ஆதரிக்கவும், மற்றவர்களிடத்தில் நற்பெயர்களை பெறவும் அதிகமாக ஆசை உள்ளவர்கள். அதே போல இதே நன்மைதான் ஒரு சில நேரத்தில், பல நேரங்களில் உங்களுக்கு கெடுதல்களாக மாறுவதும் உண்டு, நடப்பதும் உண்டு. குரு பகவான் பெயர்ச்சி என்பது கட்டாயமாக உங்களுக்கு நற்பலன்களை கொடுத்தே ஆக வேண்டும். இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி, குரு அதிசார பெயர்ச்சி என்று ஒரே வருஷத்தில் 2 பயிற்சி இருப்பது ஒரு சில ராசிகளுக்கு நற்பலன்களை கட்டாயமாக தரும். எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, 6 மாதம் அல்லது 7 மாதத்திற்குள் பெயர்ச்சி பெறுகின்ற குரு பகவான் உங்களுக்கு 5 மாதம் முன்னதாகவே பெயர்ச்சி பெற்று நற்பலன்களை செய்யத்தான் காத்து கொண்டு இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, குரு பகவான் 6 மாதம் அல்லது 7 மாதத்துக்குள்ளவே பயிற்சி பெறாரு. இதுவாவது ஒரு வருஷம் நிலையாக இருக்குமா என்கின்ற கேள்வி இருக்கும். மகர ராசிக்காரங்கிட்ட அந்த கேள்வி அங்கேருந்து இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இருக்கிற பிரச்சனையிலிருந்து விலகி வந்தாவே போதும். நன்மைகள் நடப்பது எந்த வழியில் நடந்தாலும் குடும்பம், வாழ்க்கை, இருக்கின்ற கடன், நோய், பிரச்சனை இதிலிருந்து விலகினாலே போதும் என்கின்ற மனப்பான்மையில் தான் மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. அதிசாரம் நான் என்ன சொல்லிடணும் இல்லையா? அதிசாரம் என்றால் குரு பகவானுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய அதிசய பயிற்சின்னு சொல்லலாம். குரு பகவான் தனது உச்ச வீடு என்று சொல்லக்கூடிய கடக ராசிக்கு பயிற்சி பெறும்போது அதிசாரம் என்று அதிவேகமாக பயிற்சி பெற்று 6 மாதம் 7 மாதத்துல பயிற்சியாகி அமர்ந்து விடுவார். அதே போல் தனது ஆட்சி வீடுகளுக்கு மாறும்போதும் ஒரு சில ஆண்டுகளில் பயிற்சி பெறுவார் அதிசாரம் பெற்று. அந்த வகையில் 6 மாதம்தான். அந்த 6 மாதத்தில் மகர ராசிக்காரங்க கடுமையான பாதிப்புகளை சந்தித்து இருப்பீங்க. கடுமையான பாதிப்புன்னா அது பாதிப்புகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா, 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்ற காலமாகப்பட்டது நோய், கடன், பகை, எதிர்ப்பு, இது 4ஐயும் குறிக்கக்கூடிய இடம்தான் 6ஆம் பாவம். 6லே சுபகிரகங்கள் அமர்ந்தால் இத்தகையான பலன்களை தரும். 6ஆம் இடம் என்பது சத்திய மாமுனி 6லே தலை 2 கால்களில் தலை பூண்டதுன்னு வரும். அதே போல் 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் பயிற்சி பெற்று குரு பகவான் அமருகிறார் என்றால் கை கால்களில் பந்தனம் கிடைத்தல், அதாவது தவறுகளை செய்தாலும் தவறுகளை செய்யாமல் இருந்தால் கூட வீணான பழி பாவத்துக்கு ஆளாகலாம். கை கால்களில் பந்தனம் கிடைப்பதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஜாதகத்தில் தசா சரியில்லாமல் இருக்கணும், நீசம் பெற்ற தசா, பகை பெற்ற தசா, பல வகையில் துன்பங்களை தருகின்ற தசாவாக இருந்து 6லே குரு பகவான் வரும்போது
அரசாங்கத்தில் பல வகையிலும் தண்டனைகளுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுப்பார். எல்லா மகர ராசிக்காரங்களுக்கும் அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் கொஞ்சம் அதிகமான சோதனைகளை தந்திருக்கலாம், தருவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கிறது. ஏன்னா குரு பகவான் மட்டும் இதை செய்ய போகிறதில்ல. குரு பகவானுடன் ராகு கேதுக்களும் பாதகமாக இருப்பதினால் இத்தகையான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கலாம். இது இருப்பதிலேயே மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி விலகியாச்சு. ஆனால் சனி பகவான் வக்ரம் பெற்று சிறு பாதகங்களை தந்திருப்பார். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குரு பகவான் ராசிக்கு 7லே வரப்போகிறார். ராசிக்கு 7ஆம் இடம் என்பது பல வகையிலும் நற்பலன்களை தருகின்ற ஸ்தானம்தான். அதில் மாற்று கருத்து சொல்ல முடியாது. காரணம், 7ஆம் பாவத்தில் உச்சம் பெறுகின்ற குரு பகவான், உச்ச பலம் என்பது 7ஆம் இடத்தில் இருப்பதினால் 7ஆம் பாவம் கலத்திர பாவம். நண்பர்கள் வழியில் உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம், அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி, உங்களுக்கு நட்பு பாராட்டியவர்கள், உறவுகளாக இருந்தவர்கள் இதனால் வரையில் பகையாக இருந்திருந்தால் இனி அவர்களாலும் நன்மைகள் நடக்கும், நற்பலன்கள் கிடைக்கும். கடந்த ஓராண்டு காலமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னாக்கா கட்டாயமாக இந்த குரு பயிற்சியாக உங்களுக்கு நன்மைகளை செய்யும். பொருளாதார உயர்வு கிடைக்கும், உறவுகளால் நன்மைகள் நடக்கும், செய்கின்ற தொழிலில் வளர்ச்சி அதிகரிக்கும், பொருளாதார உயர்வு கிடைக்கும், கடன் தீரும், நோய்கள் உங்களை விட்டு விலகும். உங்களுக்கு இதனால் வரையில் இருந்த மனக்கவலை, வேதனை, கஷ்டம், துன்பம், மனச்சோர்வு அனைத்திலிருந்தும் விடுபட்டு பல வகையிலும் நன்மைகளை தருவதும் நன்மைகளை பெறுவதும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு கிரகம் ஆட்சி பெற்று ராசிக்கு 7ல் அமர்கிறது என்றால் 60% நற்பலன்களை தர வேண்டும். ஒரு கிரகம் உச்சம் பெற்று ராசிக்கு 7ல் அமர்கிறது என்றால் 100க்கு 100% நற்பலன்களை அள்ளித்தரத்தான் போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு ராகு கேது சரியில்லை. ராகு கேது சரியில்லைன்னாலும் பரவாயில்ல, குரு பகவானால் உங்களுக்கு தடங்கல்களாகவும் தடையாகவும் இதனால் வரையில் இருந்து வந்த சோதனைகளும் வேதனைகளும் முற்றிலும் விலகி தடையில்லாத பொருளாதார உயர்வு, தடையில்லாத வியாபாரமோ தொழிலோ வளர்ச்சி, வாழ்க்கையில் முன்னேற்ற பாதை, சுப நிகழ்ச்சிகளை செய்து வெற்றி பெறுவது, உங்களுடைய குடும்பத்தில் இதனால் வரையில் இல்லாத நற்பலன்களை அதிகமாக தருவது, நீங்கள் பெறுவது, இது அனைத்தையும் குரு பகவான் செய்வார். ஒரு கேள்வி வரும், குரு பகவான் தான் மகர ராசியில் நீசமாச்சே, அவர் பார்வையாகப்பட்டது நீச பார்வையாக இருந்தால் நன்மைகள் நடக்குமா? நல்ல கேள்வி. குரு பகவானுக்கு 12 ராசிகளிலும் எந்த ராசியும் அவருக்கு பகை ராசி, நட்பு ராசியெல்லாம் பெயர்ச்சி பெற்று கோச்சார ரீதியாக பலன்களை தரும்போது அவர் பார்ப்பதில்லை. ஜாதகத்தில் அவர் தவறான இடத்தில் இருந்தால் தவறான பலன்களை கொடுப்பார் சொந்த ஜாதகத்தில். ஆனால் இது பயிற்சி பெற்று அமரும்போது அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு நல்ல பலன்களையும் அதிர்ஷ்ட பலன்களையும் கட்டாயம் தருவார். மகர ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் அதிகமாகவும் கெடு பலன்கள் உங்களை விட்டு விலகி அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.